பார்ட்டி ஜாக்கெட்டு தைக்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டி ஜாக்கெட்டுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் பிள்ளை சட்டை மாதிரி தான் முக்கால்வாசி வரும். அதே மாதிரி பார்ட்டி ஜாக்கெட்டுக்கு நம்ம இந்த துணியை எடுக்க மாட்டோம். ஆனால் என்கிட்ட தைக்க சொன்னவங்க இந்த பூ போட்ட துணியில் தைச்சி கொடு அப்படின்னு சொன்னனால நம்ம இந்த துணியில் நம்ம தைச்சிட்டோம். சரிங்களா? அதனால் ஆனால் நீங்கள் பார்ட்டி ஜாக்கெட்டுக்கு ஜாக்கெட் பிட்டு 1.5 மீட்ரு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் 2 மீட்ரு எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும். ஃபுல் கை ஜோப்பு இந்த இது பட்டன் பீஸ் வேறு மாதிரி வரும். அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு 2 மீட்ரு, சாதா தைக்கிறதுக்கு 1.5 மீட்ரு கம்பல்சரி எடுக்கணும். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம பார்ட்டி ஜாக்கெட்டு பெண் பிள்ளை ஜாக்கெட்டு ஏன் நான் முக்கால்வாசி சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஷோல்டர் 2ஐயும் ஜாயின் பண்ணிடுறோம், கையும் எப்பயும் போலையும் அடிச்சிடுறோம், சைடு எப்பயும் போலையே அடிச்சிடுறோம், எப்பயும் போலையே கழுத்து பீஸு. ஆனால் பட்டன் பீஸ் வச்சுட்டு தான் கழுத்து பீஸே வைக்கணும். ஆனால் சிலப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டன் கழுத்து பீஸு வச்சுருவோம். வைக்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு அது எப்படி அடிக்கிறதுங்கிறதுக்காண்டி நான் காமிச்சு தரேன். இப்போ கழுத்து பீஸ் நான் ஃபஸ்ட்டு வச்சுட்டேன், இன்னும் பட்டன் பீஸ் வைக்கலை. இப்போ முன்னாடி வைக்கணும். மாற்றி கூட நீங்கள் வெட்டிடாதீங்க. மாற்றி வெட்டிட்டிங்கன்னா அது பெண் பிள்ளை சட்டையாயிரும், இல்லைன்னா இது ஜாக்கெட் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமே கிடையாது. இப்போ இந்த சைடு தான் எப்போயுமே நம்ம 1.5 இன்ச்சு வைப்போம். இப்போ நான் கழுத்து பீஸ் வச்சுட்டு எப்படி பட்டன் பீஸ் வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் காமிச்சு தரேன். 1.5 இன்ச்சுக்கு நம்ம 1/2 இன்ச்சு அடிச்சிட்டோம். 1/2 இன்ச்சு அடிச்சுட்டு இப்போது ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறப்ப இதோட நிப்பாட்டிடுங்க. நம்ம மடக்க மாட்டோம், ஏன்னா நம்ம கழுத்தை க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ கழுத்தை க்ளோஸ் பண்ணனால என்ன செய்யணும், மறக்காமல் இங்கேருந்து மேலே கொண்டு மடக்கி க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த பிசுறு வெளியே தெரியும், மறந்துடுவோம். அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம பட்டன் பீஸ் வச்சுட்டு நம்ம கழுத்து பீஸ் எப்பயுமே அடிக்கிறோம். நம்ம மறந்துட்டு கழுத்து பீஸ் வைக்கிறதுனால பிரிச்சுட்டு மறுபடியும் அடிப்போம். பிரிக்காமல் எப்படி அதிலே அடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கட்டடு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி கரெக்டாக அப்படி கொண்டு கரெக்டாக எந்த பிசுறுமே இருக்கக்கூடாது. கரெக்டாக மேலே தான் சென்ட்ரு கொண்டு வரணும். இது கொஞ்சம் ரிஸ்க்குனால தான் நம்ம அப்படி செய்கிறது. நம்ம இப்போ 1.5 இன்ச்சு கரெக்டாக அடிச்சிட்டோம். கழுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம், இங்கேயும் கரெக்டாக அடிச்சிட்டோம், இங்கேயும் அடிச்சிட்டோம். இப்போ 2.5 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். பட்டன் பீஸ் வைக்கிறதெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான், அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ கழுத்து க்ளோஸ் பண்ணனால அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆஃப் அண்ட் ஆஃப் அடிக்கிறோம்.
இப்போ நம்ம கலத்து பட்டன் பீஸ் நம்ம ஃபுல்லாக வச்சுட்டோம். இப்போ அடுத்து கீழே நம்ம எப்போயுமே பெண் பிள்ளை சட்டைக்கு முன்னாடி என்ன செஞ்சுருவோம், டாட் வந்து கீழேருந்து 1/4 இன்ச்சு விட்டு நம்ம அடிப்போம். ஆனால் இப்போது பெண் பிள்ளை சட்டைக்கு நம்ம டாட் வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கிறதுனால பிடிக்க மாட்டோம். இப்போது பார்ட்டி ஜாக்கெட்டில் கீழே க்ளோஸ் பண்ண போகிறோம். அதனால் பிசுறு இருந்துச்சுன்னா கரெக்டாக வச்சு என்ன செஞ்சுருங்க, பட்டன் பீஸு மேலே கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கரெக்டாக வெட்டி விடுறோம். வெட்டி விட்டு மறுபடியும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃபுல்லாக இதை க்ளோஸ் பண்ணுறோம். 1/4 இன்ச்சு விட்டு ஒரு 3/4 இன்ச்சு. இப்போ கரெக்டாக நம்ம ஸ்டார்டிங்கும் முடிவும் கரெக்டாக இருக்க இழுக்காமல் அடித்தனால கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. இழுத்து அடித்தோன்னா அந்த துணி வெளியே தான் வரும். கரெக்டாக அந்த சிம்டம் தனியாக கரெக்டாகவே நீங்கள் மடக்குனீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது நம்ம ஃபுல்லாக இப்போ ஃப்ரண்ட் பிள்ளை சட்டைக்கு ஃபுல்லாக டாட் பிடிப்போம். ஆனால் பார்ட்டி ஜாக்கெட்டுக்கு நீங்கள் இங்கேருந்து முன்னாடி வந்து 6 இன்ச்சு உயரம் வச்சு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. பின்னாடி 3/4 இன்ச்சு வச்சு 4 இன்ச்சு முதுகு அப்போ தான் தூக்காது. ராசாக தான் வரும். ஏன் 6 இன்ச்சு முன்னாடி அப்படின்னா மார்பு வந்து நமக்கு வயசானவங்களுக்கு கொஞ்சம் இறக்கி கொடுக்கும். அதனால் 6 இன்ச்சு வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். பின்னாடி தட்டை பகுதியினால் நமக்கு 4 இன்ச்சு. எப்போயுமே ஜாக்கெட்டுன்றாலே பின்னாடி 4 இன்ச்சு தான். அதே மாதிரி உங்கள் ஜாக்கெட் அளவு இருந்தாலும் நீங்கள் குறிச்சிக்கோங்க. நான் எவ்வளவு அளவு அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போது பார்ட்டி ஜாக்கெட் தைச்சிட்டோம். இனி அடுத்து காஜா வச்சு எப்படி ஜோப்பெல்லாம் வச்சு கம்ஸெல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் அடுத்த மாடலிங் போடுறப்ப உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ பேசிக் கிளாஸில் என்னவோ இப்போ அந்தளவு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.